ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெத்தலை ரசம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெத்தலை, மிளகு, ஜீரகம், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சத்தூள், பெருங்காயம், கடுகு, ஜீரகம், தக்காளி, காஞ்ச மிளகா, எண்ணெய், உப்பு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வெத்தலை ரசம்ன்றதுனால நம்ம முதல்ல இந்த வெத்தலை எடுத்துக்கிறோம். ஒரு 5-6 எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம கையிலேயே கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி நல்லா தண்ணி போட்டு இப்படி அடிச்சிக்கணும். இதை ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் ஆகிடுச்சு. ரொம்ப பேஸ்ட் இல்லாமல் ஒரு அளவுக்கு ஆகிடுச்சு. இதை நம்ம இந்த மாதிரி வடிகட்டிக்கிறேன். மிளகு 2 ஸ்பூன், ஜீரகம் 2 ஸ்பூன், பூண்டு, காஞ்ச மிளகா நீங்கள் எப்படி காரம் தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ 4 போட்டுக்கிறேன் நான். கருவேப்பிலை, பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரைக்குறையாக இருக்கணும். ரொம்ப நைஸ் ஆகக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துடணும். இதுவும் அதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த வெத்தலை ரசம் வடிகட்டி வச்சது முதல்ல இதெல்லாம் பவுலில் போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு ரசத்துக்கு மிளகு சீரகம் இல்லாமல் ரசம் கிடையாது. அதனால் மிளகு, சீரகம், காஞ்ச மிளகா, பூண்டெல்லாம் போட்டு அரைச்சது நான் இந்த பேஸ்ட் இதில் போட்டுக்கிறேன். அடுத்தது தக்காளி. தக்காளியும் நான் மிக்சிலேயே போட்டுக்கிறேன். அதனால் தக்காளி கொஞ்சம் 4 பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி இந்த கன்சிஸ்டன்ஸுக்கு பேஸ்ட் ஆகிடுச்சு. நீங்கள் கையில் பண்ணுறதா இருந்தால் கையிலையும் பிசைஞ்சு போடலாம். இதுக்கு அடுத்தது புளி நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். பேஸ்ட் பண்ண புளியை இதில் ஆட் பண்ணுறோம். அடுத்தது இதுக்கு தேவையான சால்ட்டு, இப்போ இதெல்லாம் நம்ம அரைச்சிட்டோம். இதுக்கு எவ்வளோ தேவையோ இந்த பேஸ்ட்டுக்கு உண்டான தண்ணி இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம இந்த ரசத்தை தாளிக்கணும். ஸோ இப்போ ரசத்துக்கு தாளிக்கிறேன். ஸோ கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், பெருங்காயம், இப்போ எடுத்து இந்த ரசத்தை நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இதை நம்ம ஆட் பண்ணணும்.
ஆக்சுவலி வெத்தலை வந்துட்டு சளிக்கு நல்லது. குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா சளிக்கு ரொம்ப நல்லது. டைஜஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் இது. ஸோ டெய்லி நீங்கள் வந்து யூஸ் பண்ணால் கூட நல்லாயிருக்கும். இப்போது கொதி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கொதி வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், இப்போ ஆஃப் பண்ணிடலாம். வெத்தலை ரசம் வந்து டைஜஷனுக்கு சளிக்கு ரெண்டுக்குமே நல்லது. ஸோ நீங்கள் இது அடிக்கடி பண்ணி சாப்பிட்லாம். சூப்பரான வெத்தலை ரசம் ரெடி ஆகிடுச்சு. சளிக்கு டைஜஷனுக்கெல்லாம் இது நல்லது. நீங்கள் அப்படியே சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி வெத்தலை ரசம் பண்ணி சாப்பிடுங்க. நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.